தோல்விகள் வெற்றிகள் வரலாம், ஆனால் நீங்கள் மிக வேகமாக அதிலிருந்து முதலதாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்ததன் காரணம் என்ன? 2 வருட காலம் பாஜக கூட்டணியிலே அதன் தலைமையிலே இருந்தோம். காரணம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஆளுகின்ற கட்சியிலே அதிகம் பேர் விரும்பி சேருகிறார்கள். இது ஜனநாயகத்திலே ஏற்புடையதுதான். டிவிகேனுடைய வெற்றி, அந்த வாக்கினுடைய தோல்விதான் 60 வருட திமுக அதிமுகவினுடைய ஆட்சிகளுடைய தோல்வி. திமுக பாஜகவோடு நெருங்குவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? அரசியலிலே நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என்றால் இதற்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் சமகால நிகழ்வுகளை தமிழகத்தினுடைய அரசியல், தேசிய அரசியல் குறித்து தொடர்ந்து அவதானித்து கொண்டிருக்கிற நாம் தற்போது சந்திக்கப் போகிற மிகச்சிறந்த ஆழ்மையும் நிதான போக்கும் நாளை நடப்பதை கவனிக்கக்கூடிய கல்வியாளர், கண்ணியத்துக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களை இந்த நிகழ்ச்சியூடாக நாம் சந்திக்கிறோம். முகமுகமாக பல கேள்விகளை திரு ஜி.கே. வாசன் அவர்களோடு நாம் கதைக்க காத்திருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்களை வரவேற்கிறேன். சர்வம் வணக்கம். தாங்கள் கூட்டணியிலிருந்து முறைப்படி வெளியேறிவிட்டீர்கள். அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன? முதலில் அதை கேட்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் இவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு கூட்டணிகள் முடிவு செய்யப்படுகிறது. கூட்டணி காலத்திற்கு பிறகு இயக்கம் தனிப்பட்ட முறையிலே அடுத்த சந்திக்க இருக்கும் தேர்தல் வரை வலுவாக செயல்பட வேண்டும். எங்களுடைய தனித்தன்மையை நகரம் முதல் கிராமம் வரை செயல்படுத்தி இயக்கத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான். அதனை நோக்கியே எங்களது பயணம் தொடர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2016 மக்கள் நல கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு தொடர்ந்து நீங்கள் இந்த கூட்டணியிலே பயணித்தீர்கள். பிரதமர் மோடி அவர்களும் கூட தனிப்பட்ட முறையில் உங்களை கண்டால் உளவியல் ரீதியாக அவருக்கு ஒரு குஷி, மகிழ்ச்சி. தேசிய அளவிலும் ஒரு கண்ணியத்துக்குரிய அரசியல் தலைவராக நீங்கள் உருவெடுத்திருக்கிறீர்கள். என்ன காரணம்? திடீரென, அதாவது தோல்விகள் வெற்றிகள் வரலாம், ஆனால் நீங்கள் மிக வேகமாக அதிலிருந்து முதலதாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்ததன் காரணம் என்ன? 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 3வது அணி கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதில் அங்கம் வகித்தது. தேர்தலுக்கு பிறகு தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக அன்றெடுத்த முடிவின் அடிப்படையிலே வெளியில் வந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என்று அனைத்து துறையை சார்ந்தவருடைய எண்ணங்களை தனித்தன்மையோடு பிரதிபலித்தோம். 2019 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைத்தது. அந்த கூட்டணி தொடர்ந்து 5 வருடம் 2024 வரை தொடர்ந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே அங்கம் வகித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அன்று ஆட்சியிலே இருந்தது. 5 வருடம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தொடர்ந்தோம். கண்டிப்பாக 2024-26 2 வருட காலம் பாஜக கூட்டணியிலே அதன் தலைமையிலே இருந்தோம்.
காரணம், வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வலிமையான பாரதத்தை பாரதிய ஜனதா கட்சியால் கொடுக்க முடியும். 2 முறை இந்திய மக்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற ரீதியிலே கூட்டணியிலே சேர்ந்தோம். 2026 2 வருடம் பாஜகவோடு பயணித்தோம். தேர்தல் முடிந்தவுடன் எப்பொழுதும் போல 1 மாதம் கழித்து செயற்குழுவை கூட்டினோம். செயற்குழுவுடைய முடிவு கட்சிக்கு இறுதி முடிவு. மீண்டும் தனித்தன்மையோடு செயல்பட வேண்டும். தேர்தல் நெருங்கும் போது கூட்டணிகள் வைத்துக் கொள்ளலாம். கூட்டணியிலே நாம் பணியாற்றும் போது பல இடங்களிலே நாம் நினைக்கும் பணியை செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் பட்டி தொட்டி எங்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னை தற்போது பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்ல விஷயம்தான். அதாவது காங்கிரஸ் கட்சி மறைந்த கண்ணியத்துக்குரிய ஐயா மூப்பனார் ஐயா அவர்கள்தான் காங்கிரஸ் என்ற ஒரு நிலை உருவானது. எங்களுக்கு தெரியும் சைக்கிள் சின்னம் எல்லாம் எந்த அளவுக்கு வந்தது என்று. அதற்கு பிறகு தாங்கள் இந்த வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி இருக்கிறீர்களோ, இப்போது அந்த வேகத்தை அதிகரிக்க எண்ணுகிறீர்களா? தமிழ்நாட்டுடைய ஜென்சி தலைமுறைகளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? பொதுவாக தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலே எத்தனை பலம் வாய்ந்த கட்சிகளாக இருந்தாலும் தேர்தலிலே வெல்லும் போது மேலும் பலம் கிடைக்கும். தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியுற்றால் ஒரு தொய்வு ஏற்படுவது அரசியலில் சகஜம்தான். கண்டிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் நின்ற தேர்தல்களிலே எதிர்பார்த்த வெற்றியை எங்களால் பெற முடியவில்லை என்பது இயக்கத்துக்கு ஒரு சோர்வு என்ன மாற்றுக்கிறது. அந்த சோர்வை போக்கும் வகையிலே தான் தற்போது எங்களுடைய பணியை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். எங்கே தொய்வான பகுதிகளோ அங்கெல்லாம் இயக்கம் பலம் பெற வேண்டும் என்று நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே என்னுடைய சுற்றுப்பயணங்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கிறது. இப்போ தற்போதைய ஆட்சி ஒரு ஜென்சி தலைமுறை, நடிகர் விஜய் அவர்களுடைய ஆட்சி, அதிலே சாறை சாறையாக அதிமுக என்கின்ற ஒரு கட்சி உடைந்து செல்கிற சூழல் உருவாயிருக்கிறது. அதிமுகவினுடைய மற்றொரு அணியாக தாவேக மாறுகிறது. பொதுவாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு திரு ஜி.கே. வாசன் அவர்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இது ஒரு ஆரோக்கியமான விவகாரம் தான். ஏன் தேர்தல் என்றால் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். வாக்காளர்களுடைய முடிவு தேர்தலிலே இறுதி முடிவு. 60 வருடங்களுக்கு பிறகு தாவேக தமிழகத்திலே இன்றைய முதல்வர் தலைமையிலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த தாக்கம் ஜென்சி மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களிடம் இருப்பதாக தெரிகிறது. பல்வேறு கட்சிகளிடையே இருக்கின்ற பொறுப்பாளர்களிடம் இருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே ஆளுகின்ற கட்சியிலே அதிகம் பேர் விரும்பி சேருகிறார்கள். இது ஜனநாயகத்திலே ஏற்புடையதுதான். அதை ஏன் என்று யாரும் கேட்க முடியாது. இது தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரம். யாருக்கும் எந்த இயக்கத்திலும் எந்த கட்டுப்பாடும் இருக்க முடியாது. இப்போ தமிழகத்தினுடைய அரசியல் போக்கை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கின்றீர்கள்? அதாவது நீங்கள் இப்போ எந்த கட்சியிலும் இல்லை, கருத்து சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ குறித்து சொல்ல வேண்டுமென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு பெரிய தோல்வியை எதிர்பார்க்கவில்லை. தாவேகா இவ்வளவு பெரிய வெற்றி எதிர்பார்க்கவும் இல்லை. பாரதிய ஜனதா அண்ணாமலை என்கின்ற ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் தற்போது அது வீத லீடர்ஸ் என்ற அளவில் போய் 3% சுருங்கிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி, அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருந்த ஒரு நிலை இப்பொழுது கட்டெரும்பாக மாறி போய்விட்டிருக்கிறது. இதெல்லாம் அவர்த்து சொல்லுங்கள். நான் இப்போது உங்கள் ஒரு கட்சி தலைவராக கேட்கவில்லை. நீங்கள் எந்த கூட்டணியும் இல்லை. என்னை போன்று நீங்களும் அதற்கு பதில் சொல்லலாம். எப்படி பார்க்கிறீர்கள்? நிலவரம் எப்படி இருக்கிறது? தேர்தல் என்றால் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். நிச்சயமாக வாக்காளருடைய தீர்ப்பு இறுதி தீர்ப்பு. அப்படி இருக்கும்போது ஆட்சியிலே இருப்பவர்களும் சரி, எதிர் அணியினரும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, தங்களுடைய மக்கள் பணியையும் இயக்க பணியையும் வாக்காளருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செய்வதுதான் சரியாக இருக்கும். வாக்காளர்கள் ஆளுகின்ற கட்சியை மட்டுமல்ல, எதிர்கட்சியை மட்டுமல்ல, அனைத்து கட்சியினுடைய செயல்பாட்டையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சரி தவறை
புரிந்து அறிந்து தெரிந்து வாக்களிக்கக்கூடிய சக்தி அந்த வாக்குக்கு மட்டுமே உள்ளது. அந்த வாக்கினுடைய வெற்றி தான் இன்றைக்கு டிவிகேனுடைய வெற்றி. அந்த வாக்கினுடைய தோல்விதான் 60 வருட திமுக அதிமுகவினுடைய ஆட்சிகளுடைய தோல்வி. இல்லை, இப்போ 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு, 60 ஆண்டு காலத்திற்கு பிறகு உங்களுடைய தாய் கட்சி ஒரு பெட்டானல் ஆர்கனைசேஷன் இப்போது தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி சபையிலே அங்கம் வகித்திருப்பதை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தாங்கள் நான் ஆடவில்லை என்றாலும் என் சதையாடும். தொடர்ந்து 60 ஆண்டு காலமாக திமுக அதிமுக கூட்டணியிலேயே காங்கிரஸ் கட்சி அங்கம் வகித்தது. பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக அந்த நிலை எடுத்தது ஒரு கட்டாயம். தற்போது 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்திலே காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சியான செய்தி, வரவேற்கத்தக்க செய்தி. அதிலே மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னவென்றால், தாய் கட்சி காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி, எந்த தேர்தல், என்ன சந்தர்ப்பமாக இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு பெருந்தலைவர் ஆட்சி அமைய வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலேயோ கூட்டாட்சியிலேயோ அந்த நிலை ஏற்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இயக்க பணியையும் மக்கள் பணியையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பெருந்தலைவர் ஆட்சி என்பது ஒரு காமன் ப்ரொக்ளமேஷனாக மாறியிருக்கிறது. பாஜகவே பெருந்தலைவருடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். பாஜகவுக்கும் பெருந்தலைவர் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது வேறு விவகாரம். இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக தங்களை சமன்படுத்தி கொண்டு கூட்டணியில் வகித்தீர்கள். இந்த பெருந்தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு காமராஜர் ஆட்சி என்று தான் சொல்கிறார்களே தவிர கருணாநிதி என்ற ஆட்சி என்று நான் இதுவரைக்கும் கேட்கவில்லை. காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று தான் எல்லோரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். நாங்கள் கேட்கிற முன்னிடத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான உணர்வுகளை எல்லாம் மறந்துவிட்டு காங்கிரஸோடு நீங்கள் மீண்டும் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா? ஒன்று, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தற்போது தன்னுடைய பாதையிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 60 வருட கனவு ஆட்சியில் பங்கு என்பதுதான். தற்போது காங்கிரஸ் கட்சி தாய் கட்சி ஆட்சியிலே பங்கு என்பது தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி. அதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. அவருடைய நல்ல பணி ஆட்சியிலே தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாக இருக்க முடியும், வாழ்த்துக்களாக இருக்க முடியும். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், பாஜக என்டிஏ கூட்டணிக்கு இனி தமிழ்நாட்டில் வழி இல்லை. இனி ஒரு பலன் தராத மரத்தில் தண்ணி ஊற்றி என்ன செய்வதற்கென்று தான் நீங்கள் உடனடியான அந்த முடிவு எடுத்திருக்கிறீர்களோ? இப்போது அரசியல் கட்சி என்பது நான் நேரடியாக கேட்கிறேன். லாப நோக்கத்தை எதிர்பார்க்காமல் யாரும் இல்லை. ஒரு அரசியல் கட்சி என்றால் வெற்றியை தேடித்தர வேண்டும், அதுதான் லாப நோக்கம், வேறு ஒன்று லாப நோக்கம் இல்லை. இப்போ தங்கள் கட்சி தோல்வியடைந்து கொண்டிருக்கக்கூடிய 3% குவிந்து விட்டிருக்கக்கூடிய பாஜக இருப்பதையும் இழந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி கட்சியாக மாறிப்போயிருக்கிறது. ஆகவே தான் விறுவிறுப்பாக இன்னும் தேர்தலுக்கு 2029 இருக்கிற விறுவிறுப்பாக முதலாளாக நீங்கள் வந்து விட்டீர்களோ? பலன் தராத மரத்தின் கீழ் அமர்ந்து மொட்டை மரத்தில் எப்படி நிழல் கிடைக்கும் என்று வந்து விட்டீர்களோ? ஏன் மக்களுடைய மனநிலை ஒரு கட்சியின் மீது எப்படி இருக்கிறது என்பது கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலே எனக்கு பிரதிபலிப்பது என்னுடைய தலைவர்களும் தொண்டர்களும். அவருடைய கருத்து எனக்கு இறுதியானது. அந்த கருத்தின் அடிப்படையிலேயே முடிவுகள் எடுக்கப்பட்டது. அந்த கருத்து இதை வெளியே வரத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நான் வெளியே வந்தேன் என்றால் அதற்கு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதானே. தமிழ்நாட்டில் தற்போது பேசப்படுகிற விவகாரம் உங்கள் கட்சியை தாண்டி குதிரை பேரம், கழுதை பேரம், ஒட்டகை பேரம், இதை பற்றி தாங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இதில் பெரிய நம்பிக்கை கிடையாது. காரணம், ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் இருக்கும்போது காழ்ப்புணர்ச்சி அரசியல் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். 60 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்கும்போது அதற்கு அணை கட்ட முடியாது, தடை போட முடியாது. மாறாக அதை செய்ய முடியவில்லை என்ற காரணத்தினால் அரசியல் கோபம், வேகம், தாகம், பொறாமை, இதன் அடிப்படையில் பல செயல்பாடுகளை தமிழகத்திலே இந்த 2 மாதமாக
பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது டெல்லியிலே தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சில தகவல்கள் இன்று ஆங்கில செய்திகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டம் போய்கொண்டிருக்கிறது. திமுக பாஜக சில மறைமுக உறவுகளை, அதாவது நேரடியாக இந்த மசோதாவுக்கு ஆதரவு கொடுக்காமல் வெளியேறிய போது 360 இவர்கள் 319, மமதாவோடு 20, 6 உத்தவ் தாக்கரே, திமுக ஒரு 22. இந்த நிலை வரும் என்று பார்க்கிறீர்களா? இதை எப்படி யூகிக்கிறீர்கள்? இவையெல்லாம் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களிலே மசோதாக்கள் நிறைவேறும், பாராளுமன்றத்திலே நிறைவேறுமா நிறைவேறாதா என்பது வெட்ட வெளிச்சமாக வெளிவரும். அதை என்ன ஒரே கருத்தாக முடித்து விட்டீர்கள்? இந்த திமுக பாஜகவோடு நெருங்குவதாக நீங்கள் எண்ணுகிறீர்களா? அதற்குண்டான அரசியல் உண்டா இல்லையா என்பதும் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களிலே வெளியே வரத்தானே செய்ய முடியும். அவசியமே தேவையில்லையே. உண்மை நிலை வெளிவருவதற்கான இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான உண்மை வெளிவரட்டுமே. அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசியலிலே நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நண்பர்களும் கிடையாது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என்றால் இதற்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. திமுக பாஜகவோடு இணைந்தால் அவர்களுக்கான லாபம் என்ன, நஷ்டம் என்ன? அது அவரவர்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த மசோதாக்களிலே உண்மை நிலை வெளிவரும். சரி, இப்போது டெல்லியில் அரசியலில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சரிவு. இன்னைக்கு சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு போய் பிரியங்கா அவர்களும் வாசன் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் ஐயா அவர்களும் போய் வாழ்த்து சொல்லக்கூடிய அளவிற்காக ஒரு நிலை மாறி இருக்கிறது. பாஜகவினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களையுமே அவர்கள் கையாண்டு விட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் அவர்கள் கால் பதிப்பதில் சறுக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? நீங்கள் ஒரு கட்சி தேசிய கட்சியாக இருந்தால் 100க்கு 100 வெற்றி பெற வேண்டும் என்பது உறுதியாக இருக்க முடியாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான மக்களுடைய எண்ணங்கள், அதை மக்கள் பிரதிபலிக்கும் போது ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்கும், இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இருக்காது. இல்லை, நான் வெற்றி தோல்வி வேறு விவகாரம். மற்ற இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள். இப்போ தெலுங்கானா வரைக்கும் ஓரளவுக்கு பிடித்திருக்கிறார்கள். கர்நாடகாவில் ஆட்சி எடுத்து விட்டார்கள். ஆனால் கேரளாவிலும் கூட வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவர்கள் இஸ்லாமிய வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு அதெல்லாம் விட்டு விடுங்கள். தமிழ்நாட்டில் வாழுகிறவர்கள் இந்துக்கள் தானே பெரும்பான்மையினர்கள். அப்படிப்பட்ட ஒரு மண்ணிலும் கூட இந்த சக்திகள், இந்த கோட்பாடு கொண்ட ஒரு கட்சி கால் பதிப்பதற்கு எங்க தடை இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மக்கள் விரும்புகின்ற கட்சிக்கே வாக்கு, கூட்டணியிலே வாக்களித்து அவர்கள் வென்றிருக்கிறார்கள், அதிலே மாற்று கருத்து கிடையாது. பல கூட்டணிகளிலே தோல்வி விட்டிருக்கிறார்கள், அதிலே மாற்று கருத்து கிடையாது. தனிப்பட்ட முறையிலே அவர்கள் வருவது சரியல்ல என்று மக்கள் நினைக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதுதானே சரி. எதற்காக சரியில்லை என்று நினைக்கிறார்கள்? 60 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியோ காங்கிரஸ் கட்சியில் உள்ள பிரிந்த கட்சிகளோ ஆட்சிக்கு வரவில்லை. மக்கள் தான் எஜமானர்கள். அப்படி என்றால் காங்கிரஸ் தவறு என்ற அர்த்தமா? நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மைக்கு காங்கிரஸ் கட்சிகள் தான் காரணம். இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்காத ஒரு அதுதான் சொல்றேன், 60 வருடங்களுக்கு பிறகு ஒரு மாயை தமிழகத்திலே மாறி இருக்கிறது. அதாவது ஒரு இல்லூஷன் மாறி இருக்கிறது. அப்படி என்றால் இனி திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் கோலாற்றுவது முடிவுக்கு வந்து விட்டதா? முடிவுக்கு வந்து விட்டதா இல்லையா என்பதை விட இனிமேல் அவர்களுக்கு சரிவு தொடங்கி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதை அவர்கள் சரி கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. சரி கட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி ஒரு 65 நாட்கள் தாண்டி இருக்கிறது. நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட அமைச்சரவையில் இருந்த நீங்கள், இந்த ஜோசப் விஜய் ஆட்சிக்கு உங்களின் பார்வை என்ன? சரியான அளவில் தான் சென்று கொண்டிருக்கிறார்? நியாயமாக சொல்லணும்னா 60 நாட்களில் எந்த மதிப்பெண்ணும் கொடுக்க முடியாது. இல்லை, ஓரளவு மினிமம் 6 months to 1 year ஆகணும். இருந்தாலும் கூட இந்த 60 நாட்களிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது டிவிகே கட்சி என்றால் அதிலே மாறுபட்ட கருத்து பெரிதாக இருக்க முடியாது. மக்கள் விரும்புவது ஊழலற்ற தமிழகம். ஊழலற்ற தமிழகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் அரசு இந்த அரசு. அதை படிப்படியாக மென்மேலே உயர்த்தும் என்ற நம்பிக்கை பல தரப்பிலே வளர்ந்திருக்கிறது, படர்ந்திருக்கிறது. அநேகமாக நீங்கள் உங்கள் அடுத்த கட்ட கூட்டணி தாவேக்காவோடு இணையும் அதாவது என்று நான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது.
நீங்க உங்களுடைய பேச்சை பார்க்க நீங்க வந்து உண்மையை சொன்னால் சில நேரங்களில் சாதகமாகவும் இருக்கிறது, பாதகமாகவும் இருக்கிறது, இனிப்பாகவும் இருக்கிறது, கசப்பாகவும் இருக்கிறது. அதனால நாட்டுக்கு வந்து நிலை சரியில்லை என்றால் கசப்பு விருது கொடுக்கணும். ஊழலிலே சம்பந்தப்பட்டு அதிலே ஊறி போயிருக்கின்ற பல துறைகளிலே ஊழல் இல்லை என்றால் அது கசப்பு மருந்தாகத்தான் இருக்கும். அதை சொல்வதனால் நீங்கள் அவர்களுக்குத்தான் உடந்தை என்றால் நான் நாட்டுக்கு உடந்தை இல்லை, நான் தமிழகம் வளர நான் உடந்தை என்று சொல்லவில்லை. அந்த யூகமே நான் சொல்றேன். உடந்தை என்னுடைய யூகம் எல்லாம் எந்த கட்சியிலே கூட்டணி, எந்த கட்சியிலே கூடாது என்பதெல்லாம் தனிப்பட்ட முடிவு அல்ல. என்னுடைய கட்சி, அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள், மாவட்ட பிரதிநிதிகள், அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய செயல்பாடு இருக்கும். எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிக்கு பிறகு தொடர்ந்து மாவட்ட ரீதியாக என்னோடு தொலைபேசியிலே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய இறுதி கருத்து தான் என்னால் பிரதிபலிக்க முடியும். மிகச் சிறப்பான ஒரு இடத்துல வந்துட்டோம். இறுதியாக வந்துட்டேன். கட்சியை வளர்க்க போறீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை கிளைகள், நகராட்சி, பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்துக்கெல்லாம் போகணும். காமராசருடைய ஆட்சியை கொண்டு சேர்க்க வேண்டும். இப்பொழுது அடுத்து பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகிறது. அப்படி என்றால் உங்களுக்கு பிடிமானம் தமிழகத்தில் இருக்க வேண்டும். காதர் மீதீன் போன்றவர்களே நாங்கள் கிளைகளை வளர்க்கப் போகிறோம் என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சொல்கின்ற போது உங்களுக்கு பிடித்தம் இருக்கணும். முதல் தேர்தலிலே 35% எடுத்துவிட்டார் ஜோசப் விஜய். எந்த கூட்டணி, ஒரு ஜான் பாண்டியன் கூட, பாரிவேந்தர் கூட இல்லாமல் முதல் தேர்தலிலே 35% எடுத்துவிட்டார். நீங்கள் உள்ளாட்சி, ஊராட்சி தேர்தல்களில் உங்கள் கட்சியை வளப்படுத்த தாவேகாவோடு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு களச்சூழல் இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை மறுக்க முடியுமா? ஒன்று, எங்களை போன்ற கட்சிகளுக்கு உள்ளாட்சி தேர்தலிலே கூட்டணி அவசியம். கண்டிப்பாக அதிலே மாற்று கருத்து இல்லை. அதுதான் தலைவர்கள் தொடருடைய கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையிலே, நியாயத்தின் அடிப்படையிலே, நல்லா செயல்படுவர்களுடைய எண்ணங்களுக்கு அடிப்படையிலே எங்கள் கூட்டணி இருக்கும். அந்த கூட்டணியை தலைவர் என்ற முறையிலே, நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றவாறு முடிவு செய்ய முடியாது. என்னுடைய கட்சியினுடைய தலைமை, பொறுப்பாளர்கள், மாவட்டம் பிரதிநிதிகள், அதே போல் செயற்குழு, இவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து, பெரும்பாலான கருத்து என்னுடைய கருத்தாக இருக்கும். அதன் அடிப்படையிலேயே நான் முடிவில் எடுத்து கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு என்னுடைய இன்டர்வியூனுடைய செய்திகள். அதாவது ஒன்று கேட்குறேன், 1, 2 ஊழல் கட்சிகளை மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள். அடுத்து வருவதற்கு இன்னும் கடுமையாக அவர்கள் பிரயாசித்தப்பட வேண்டும். ஒன்று, உங்களுடைய தாய் கட்சி இங்கே தான் இருக்கிறது. பாஜக சுருங்கி போய்விட்டது. இப்படி இருக்கிற ஒரே வழி கூட்டணி வேண்டும் என்று வேறு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அப்படி என்றால் இதுதானே, இதை சொல்வதற்கு தயக்கம் என்ன? என்னுடைய கட்சி, என் தலைவர்கள், என் தொண்டர்கள் அவர்களோடு கலந்து ஆலோசித்து 4 மண்டலத்திற்கும் சென்று அவர்களுடைய முடிவை இறுதி முடிவாக்குவதுதான் என்னுடைய கடமை. அதைத்தான் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதில் எனக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. தொலைபேசியிலே பலர் என்னிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள், பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான கருத்திற்கு இறுதி வடிவம் கூட்டணியிலே கொடுக்கப்படும். அதற்குண்டான நேரம் காலம் வரும்போது அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளிவரும். ஒரே ஒரு கேள்விதான், இப்படி சொல்லி 3 கேள்வி கேட்டேன். எல்லாராலும் பாராட்டப்படுகிற பெருந்தலைவர் காமராசர், உண்மையான வாரிசு நீங்கள் தான். இப்போ நான் நினைக்கிறேன், நேர்மை, யாரும் உங்களை ஒரு சின்ன கையை கூட சுட்டி காட்ட முடியல, சொன்னவன் சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு அந்த தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ கட்சியை இன்னும் நீங்கள் வைப்ரண்ட்டாக கொண்டு போக வேண்டிய கடப்பாடு இருக்குது. அதிகாரம் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இந்த மாபெரும் மனிதனுடைய தத்துவார்த்த ரீதி, இந்த மாபெரும் மனிதனுடைய தூய்மை, இந்த மாபெரும் மனிதன் இறந்து போகிற பட்சத்தில் 110 ரூபாயும் 4 கதர் சிட்டைகளும், இதை செய்ய வேண்டிய கடப்பாடு உங்கள் வாழ்க்கையின், நீங்கள் பிறப்பின் முக்கியமான ஒரு அங்கமாக நினைக்கிறேன். அதற்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த விடை கொடுக்கிறேன். இந்த நேர்காணலுக்கு சொல்லுங்கள். ஒரு முக்கியமான திருத்தம், பெருந்தலைவரது வாரிசு நான் என்று கூறுவதை நான் ஏற்கவில்லை. காரணம், அரசியல் வாரிசு, நேர்மை, எளிமை, அந்த அடிப்படை, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம். அதே நேரத்தில்
தாய் கட்சி காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இன்றைக்கு பல மூத்த தலைவர்கள் எல்லாம், பெருந்தலைவர்களோடு பயணித்தவர்களெல்லாம் இருக்கிறார்கள். என்னை விட மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பெருந்தலைவர் புகழுக்கு பெருமை பாடிக்கொண்டிருக்கிறோம், புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பணியை முறையாக சரியாக மக்கள் விருப்பத்திற்கேற்றவாறு தொடர வேண்டும். கட்சிகள் வளர வேண்டும், உயர வேண்டும், சிறக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய கடின பணி, அர்ப்பணிப்பு உணர்வு மேலும் வருங்காலங்களில் நீங்கள் சொல்வது போல வலுவாக அமையும். மிக சிறப்பையா. ஒரு 25 நிமிஷம் கரெக்டாக உங்கள்கிட்ட நான் செவி எடுத்திருக்கிறேன். நம்முடைய நேயர்கள் உலகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான வியூஸும் போது மிக கண்ணியத்தோடு சமாதானம் இல்லாத பல கேள்விகளுக்கு தாங்கள் விடையளித்தது எமது ஜெம் தொலைக்காட்சியின் சார்பில் உளப்பூர்வமான சந்தோஷத்தும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.